சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்துல புதிய அரசியல் கட்சி துவங்குவதாக இருந்தது. அவருக்கு பல எதிர்ப்புகளுமே வந்தது. அத்தனையுமே மீறி வந்த சூப்பர் ஸ்டாருடைய உடல்நிலை சற்று மோசமானதால அப்போது அவர் தமிழகத்துல அரசியல் கட்சி தொடங்க முடியாத நிலை ஏற்பட்டது. பின்னர் அறிக்கை வெளியிட்டு தொடர்ச்சியாக சினிமா படங்கள்ல நடித்து வந்தாரு. இவருடைய சப்போர்ட் இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு அப்படின்னு தற்போது வரைக்குமே பலரும் வசைப்பாடிட்டும் இருக்காங்க. இவர் டிஎம்கேவுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு மிக முக்கிய காரணம் அந்த கட்சியுடைய தலைவரான கே ஸ்டாலின் அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய நீண்ட கால நண்பர். ஆகையால தான் பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் கே ஸ்டாலின் அவர்கள் தோல்வியுற்ற போது முதல் ஆளாக அவரை சந்தித்து ஆறுதலுமே சொன்னாரு. இதனடுத்து டிஎம்கே தரப்புல இருந்து சூப்பர் ஸ்டாருக்கு நல்ல ஆதரவுமே கிடைச்சிட்டு இருந்தது. ஆகையால திமுக தரப்பு அவ்வப்போது சூப்பர் ஸ்டாரை அவங்க கட்சியில இணையும்படி அறிவுறுத்தி கொண்டுமே இருந்தாங்க. ஆனா சூப்பர் ஸ்டாருக்கு அதுல பெரிதாக உடன்பாடு இல்லை. ஆனால் திமுகவுடைய அனைத்து விழாக்களிலுமே கலந்து கொள்வார். இனிமேல் அதுலயுமே கலந்து கொள்ள மாட்டார் அப்படின்னு செய்தி வெளியாகி இருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டுமே தமிழகத்துல புதிய கட்சி ஒன்றை துவங்க இருக்காராம். சோ அதற்கான வேலைகள் பின்னணியில மும்முரமாக போயிட்டு இருக்காம். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஜெயிலர் 2 ஷூட்டிங் முடித்த சூப்பர் ஸ்டார் அவர்கள் அந்த வேலையில தான் தற்போது வரைக்குமே ஈடுபட்டுட்டும் இருக்காராம். இதற்கிடையில பிஜேபியில இருந்து விலகிய அண்ணாமலை வேற புதிய கட்சியை துவங்க போறாரு. சோ ஆகையால பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் இணைந்து புதிய கட்சி துவங்க இருக்காங்க அப்படின்ற வதந்தி பரவ ஆரம்பிச்சது. ஆனால் அந்த தகவல் உண்மையல்ல. சூப்பர் ஸ்டார் மட்டுமே தமிழகத்துல தனி கட்சியை உருவாக்க இருக்காரா. இந்த தகவல் வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. பலருமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.